முதல்ல உப்மா தயாரிப்பாளர்லாம் ஏன் அப்படி அழைக்கப்படுறாங்க? எதனால வந்து உப்மா தயாரிப்பாளர்ன்னு சொல்றாங்க அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அது என்ன காரணம்? காமெடியா சொல்லுவாங்க. அது என்னன்னா, அவங்க அந்த கம்பெனியில அந்த அந்த மாரி சின்ன சின்ன கம்பெனிகள்ல உப்மா தான் டிஃபனா போடுவாங்க அப்படின்னு காமெடியா சொல்லுவாங்க. ஆனா உண்மையான காரணம் வந்து அது கிடையாது. அதாவது வந்து இந்த தயாரிப்பாளர்கள் நெறைய பேர் வர ஆரம்பிச்சுட்டாங்க. அது என்ன காரணம்னா, நெறைய உப்மா டைரக்டர்ஸ் அப்டின்னா எப்படி நம்ம சொல்லலாம்னா, அவங்க படமே எடுத்திருக்க மாட்டாங்க. அவங்க எந்த டைரக்டர்ட்டயும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. எந்த அனுபவமே இருக்காது. சினிமானா என்னன்னே தெரியாது. என்னன்னா ஷூட்டிங் போய் பார்க்குறது. ஓ! ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள எப்படியோ நுழையிறது. இப்ப ஸ்டுடியோஸ்லாம் இல்லைன்னு ஆனா வச்சுக்கோங்க. இப்போ வர அவுட்டோர்லயே பல ஷூட்டிங் வந்துருச்சு. இயக்குனர்கள் வந்து யார்ட்டயும் உதவி இயக்குனரா இல்லாம, ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோ, அந்த மாரி தான் வராங்க இல்லையா? பாதி சார் நான் இயக்குனர்கள். சொல்ற பாயிண்ட்ட நீங்க கரெக்ட்டா ஓகே. புரிஞ்சுக்கங்க. நான் திருப்பி திருப்பி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா பெரிய பட்ஜெட்டா சொன்னோம்னா டக்குன்னு திணறிருவான்னு சொல்லிட்டு, சார் ஒரு ரூ. 50ல பண்ணலாம் சார். ரூ. 60ல பண்ணிடலாம் சார். சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்கு சார். ஒரு அருமையான லவ் சப்ஜெக்ட் சார். வில்லேஜ் பேக் ட்ராப்ல சார் நம்ம பண்ணிட்டோம்னா சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டா வந்து ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ஓடிடுச்சுன்னு வச்சுக்கங்க. அதே மாரி சார் அது ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி ஒண்ணு இருக்கு சார். ஒரு சிம்பிளா அழகா அப்படியே 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 ஒண்ணுமே இல்ல சார். செலவே ஒரு ரூ. 60ல முடிச்சிடலாம் சார். நீங்க என்ன சார் சொல்றீங்க? அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே லைட்டா அந்த வரும்போது அந்த பையன் யாராவது கிராஸ் பண்ணி போவான். டக்குன்னு பார்ப்பாங்க. இவன் மடக்கிறதுக்கு இன்னொரு வழிய பிடிக்கும்னு சொல்லிட்டு, சார் என்ன உங்க சன்னா சார்? அப்படின்னு கேட்பாய்ங்க. அவன் காலேஜுக்கு டாடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவான். உங்க சன்னா சார்? அப்படின்னுவாய்ங்க. ஆமாமா. சார் சூப்பரா இருக்காரே சார். ஹீரோ மாரி இருக்காரே சார். அவன் சும்மா படிக்கிறவன் நீங்க கெடுத்து, இவன வந்து ஹீரோவா போடலாம் சார் அப்படின்னோனே, அனிருத் இருக்கார்ல சார், அப்படின்னு அனிருத்த புக் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அனிருத் கூடவே இருந்து கீபோர்ட் வாசிச்சார். எல்லா நாலேட்ஜ், பயங்கர நாலேட்ஜ். அவர மட்டும் மியூசிக் டேரக்டர் போட்டோம்னு வச்சுக்கோங்க சார். அப்படின்னுவாய்ங்க. அப்படியா நல்ல டேலண்ட்டா? பிரமாதமா 5 பாட்டு சார். ஒரு 4 ஃபைட்டு சார். ஒரு காமெடிக்கு நம்ம இப்ப லேட்டஸ்ட்டா இருக்கிற யோகி பாபு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிப்போம் சார். அதுக்கு மேல வேணாம். இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக தயாரிப்பாளர், திரைத்திறனாய்வாளர் பாலாஜி பிரபு அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். நம்மளே தொடர்ச்சியா நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். தமிழ் ஆமா, சினிமால வந்து தொடர்ச்சியா தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் வந்து அவதிக்குள்ளாகுறாங்க. ஆமா. படம் எடுத்து பல தயாரிப்பாளர் லாஸ் தான் ஆயிருக்காங்க. ப்ராஃபிட் ஆன தயாரிப்பாளர்கள் வந்து நம்ம விரல விட்டு எண்ணிடலாம் அப்படிலாம் நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இந்த சூழல்ல வந்து சமீபத்தில திருப்பூர் சுப்பிரமணியம் அவர்களும் பேசியிருந்தாரு. பேசும்போது வருடத்துக்கு ரிலீஸ் ஆகிற படங்கள்ல 75% படங்கள் வந்து லாஸ்ல தான் ஆகுது. 25% படங்கள் தான் ப்ராஃபிட் ஆகுது. அதுவும் பிளாக் பஸ்டர் ஆகிற படங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் விரல விட்டு எண்ணிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? அதே மாதிரி வந்து படம் ரிலீஸ் ஆகாம இருக்கிற ஒரு இயருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவுமே ஒரு 400, 450 படங்கள் வந்து எடுக்கிற படங்கள் ரிலீஸ் ஆக முடியாம இருக்குது. ஸோ தமிழ் சினிமால தயாரிப்பாளர்கள் பஞ்சம் சொல்றாங்க. ஆனா இந்த வருடம் பார்த்தீங்கன்னா 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் வெளியாயிருக்குது. இது எப்படி எடுத்துக்கிறது இத? தமிழ் சினிமால தயாரிப்பாளர்களுக்கு பஞ்சம்னு சொல்றது சரியான வார்த்தையா ஓகே. இருக்காது. அதாவது வந்து கிட்டத்தட்ட சென்ற வருடம் மட்டும் எனக்கு சரியான புள்ளிவிவரம் தெரியல. ஆனா வந்து 230, 35 படங்கள் சென்ற வருடம் 2024ல வந்திருக்கு. ஆனா அதில வந்து பிளாக் பஸ்டரா கலெக்ஷன் பண்ண படங்கள், அதாவது பெரிய ஆர்டிஸ்ட் படங்களே நெறையா சென்ற வருடம் தோல்வி அடைஞ்சிச்சு. பெரிய தோல்வி அடைஞ்சிருச்சு. அதில வந்து ஒரு சில படங்கள் வந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ணுச்சு. அந்த படங்கள் வரிசையில பார்த்தீங்கன்னா, அது ஒரு 4% 5% கூட ஓகே. கிடையாது. அது 1. 2வது வந்து நம்ம அடுத்த ரேஞ்சில இருக்கிற படங்கள். இந்த லப்பர் பந்து, பார்க்கிங்லாம் வந்துச்சுல்ல, அந்த மாரி படங்கள் வந்து ஒரு 5%. ஸோ 10% ஆயிருச்சு. இப்ப இது இல்லாம வந்து ஏதாவது ஒரு ரேர் படம் வந்து ஓடும். அந்த படங்கள்ல ஒரு 2, 3%. மொத்தத்திலேயே பார்த்தீங்கன்னா, வெற்றி சதவீதம் வந்து ஒரு 12, 13% இருக்கு 100%. இதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, ஒரு காலத்தில வந்து உப்மா தயாரிப்பாளர்கள் அப்டின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பா. இப்போ வந்து அதே மாரி உப்மா தயாரிப்பாளர்களோட சேர்ந்து உப்மா இயக்குனர்களும் வந்துட்டாங்க. முதல்ல உப்மா தயாரிப்பாளர்லாம் ஏன் அப்படி அழைக்கப்படுறாங்க? எதனால வந்து உப்மா தயாரிப்பாளர்ன்னு சொல்றாங்க அப்படின்னு நெறைய பேருக்கு தெரியாது இல்லையா? அது என்ன காரணம்? காமெடியா சொல்லுவாங்க. அது என்னன்னா, அவங்க அந்த கம்பெனியில அந்த அந்த மாரி சின்ன சின்ன கம்பெனிகள்ல உப்மா தான் டிஃபனா போடுவாங்க அப்படின்னு காமெடியா சொல்லுவாங்க. ஆனா உண்மையான காரணம் வந்து அது கிடையாது. அதாவது வந்து சினிமா அப்படிங்கிறது ஒரு மீடியா. அது வந்து ஒரு என்டர்டெயின்மென்ட் மீடியா. அது அது மேல வந்து எல்லாருக்குமே ஒரு மோகம் இருக்கும். சினிமா தயாரிப்பாளரா வந்துட்டோம்னா, இல்ல சினிமா இயக்குனரா, இல்ல நடிகரா வந்துட்டோம்னா, நம்ம மேல ஒரு வெளிச்சம் படும். நம்ம வந்து எல்லாராலும் கவனிக்கப்படுவோம் அப்படிங்கிறதும், அந்த சினிமா அப்படிங்கிறது ஏதோ ஒரு மோகம் சார். அது இருந்துகிட்டே தான் இருக்கும். சினிமா இருக்கிற வரைக்கும். ஏன் சினிமாவ யாராலயும் அழிக்க முடியாது. அந்த மோகம் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கும் தான். அப்படிதான் நம்ம சொல்லணும். அந்த மோகத்தின் காரணமா சரியா அதை பயன்படுத்திக்கணும்னு அந்த அதாவது வந்து கரெக்ட்டா சினிமா எடுக்கணும்.
ப்ரொடியூஸ் பண்ணணும், கரெக்டாக படங்கள் எடுக்கணும், நல்ல படங்கள் எடுக்கணும், நல்ல கண்டென்ட் உள்ள படங்கள் கொடுக்கணும், இப்படி நினச்சி வர தயாரிப்பாளர்கள், அதே மாதிரி இப்படி இதே எண்ணத்தோட வர இயக்குனர்கள், இதே எண்ணத்தோட நடிகர்கள் இருக்காங்க இல்லையா? அது இல்லாமல் சினிமா வந்து மிஸ்யூஸ் பண்ணணும்னு ஒரு குரூப் வருவாங்க. அதாவது வந்து இந்த ஜிகினா உலகம் இது. ஜிகினா உலகத்தில் வந்து நம்ம எப்படியெல்லாம் யாரை ஏமாற்றலாம், எப்படியெல்லாம் அந்த வந்து மிஸ்யூஸ் பண்ணலாம், தொழிலை வந்து நல்ல விதமாக எடுக்கிற குரூப் விட்டுட்டு தொழிலை வந்து மிஸ்யூஸ் பண்ணி இதில் ஏதாவது பணம் பார்க்கலாமா? அவங்களோட இலக்கெல்லாம் என்னம்மா பார்த்தீங்கன்னா, எல்லாமே தப்பான இலக்காக தான் இருக்கும். நான் வந்து சில விஷயங்கள் சொல்லாமே ரசிகர்களுக்கு புரியும். சில சினிமாவில் வந்தால் இப்படி நடக்கும், அப்படி நடக்கும். ஸோ இதெல்லாம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் உள்ள வரவங்க ஒரு குரூப் இருக்காங்க. அதே மாதிரி வந்து எந்த தொழிலுமே இல்லாத ஃப்ராடு, பித்தலாட்டம் பண்ணுறவன், கொலை பண்ணவன் பார்த்தீங்கன்னா ஒரு 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 நியூஸ் கூட வந்துருந்துச்சு. நிறைய பார்த்தீங்கன்னா ஒரு கொலை வழக்கில் மாட்டியிருப்பான் பெரிய லெவலில். அவன் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு படத்தை பாதியில் எடுத்து விட்டுருப்போம். பாதின்னா என்ன, ஒரு 15 நாளோ 10 நாளோ ஏதோ ஷூட் பண்ணியிருப்பான் அந்த கொள்ளையடிக்கிற பணத்துலேருந்து. அந்த மாதிரிலாம் சினிமாவில் நடக்குது. அதாவது இவங்கெல்லாம் வந்து எப்படின்னா சினிமாவை வேறு விதமாக யூஸ் பண்ணணும், சினிமான்ற மீடியாவை சரியாக பயன்படுத்துகிறவங்க மத்தியில் இப்படி ஒரு குரூப் சினிமாவில் அந்த காலத்துலேருந்தே இருந்துகிட்டே தான் இருப்பாங்க. அது அப்போ தயாரிப்பாளர்கள் ஜாஸ்தியாக இருந்தாங்க. இப்போ இந்த தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அது என்ன காரணம்னா, நிறைய உப்மா டைரக்டர்ஸ் அப்படின்னா எப்படி நம்ம சொல்லணும்னா, அவங்க படமே எடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க எந்த டைரக்டர்கிட்டையும் ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க, எந்த அனுபவமே இருக்காது, சினிமானா என்னன்னே தெரியாது. என்னன்னா ஷூட்டிங் போய் பார்க்குறது, ஏவிஎம் ஸ்டுடியோக்குள்ள எப்படியோ நுழையிறது. இப்போ ஸ்டுடியோஸ்லாம் இல்லைன்னு ஆனால் இப்போ வர பல வச்சுக்கோங்க. இயக்குனர்கள் வந்து யார்ட்டையும் உதவி இயக்குனராக இல்லாமல் ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோ அந்த மாதிரி தான் வராங்க இல்லையா? நான் திருப்பி சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சினிமாவை நேசித்து சினிமாவை ஒரு தொழிலாக செய்யணும்னு வர்றவங்க அவங்க, நீங்கள் கேட்குற அந்த பர்சன்ஸ், அவங்க வந்து ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கலாம், அவங்க வந்து கதை யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமே வந்திருக்கலாம், எல்லாமே இருக்கும். அவங்க வந்து ஜெயிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோகேஷ் கனகராஜெல்லாம் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணாமல் இன்றைக்கி வந்து சூப்பர் ஸ்டார் படம் வரைக்கும் டைரக்ட் பண்ணுற ஒரு உச்சத்தை அடைஞ்சிருக்காரு. நம்ம பேசுகிற டேரக்டர்ஸ் வந்து அவங்கள பாயிண்ட் பண்ணி நம்ம பேசலை. இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணி பேசுகிறது யார் அப்படின்னா, நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க, இந்த ஆடியன்ஸ்க்கும் புரியணும். ஒத்துமொட்ட சினிமா இயக்குனர்களை வந்து நம்ம தப்பாவோ தரைக்குறவோ பேசலை. இந்த சினிமாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர். அப்படி நான் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கேட்டாங்கன்னா, நான் வெற்றிமாறன்ட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து பாலாட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், நான் வந்து லிங்கிசாமிகிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன், இப்படி ஒரு குரூப் வந்து யார்கிட்டையுமே ஒர்க் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது வந்து எந்த விதமான சினிமாவுமே அனுபவமே இருக்காது அவங்களுக்கு. அவங்க போய் இந்த யாரையோ அது வந்து, அதாவது வந்து எப்படி சொல்கிறது, யாரோ ஒரு தயாரிப்பாளர் எங்கேயோ இருப்பார் சார், அவர்கிட்ட ஏதாவது வழியில் இவங்களுக்குள்ள ஒரு துப்பு இருக்குது, துப்பு கொடுப்பாங்க. நான் பொள்ளாச்சியில் ஒரு பார்த்தேன்டா, ஒரு ரைஸ் மில் ஓனர் இருக்கான், அவன் பேர் சுப்பிரமணியன், அவன் என்ன பண்ணான், அவன் படம் எடுக்கணும்னு ஆசையில் இருக்கான்டா, நான் போய் கதை சொல்லி பார்த்தேன், சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, வேறு ஏதாவது கதை இருந்தால் சொல்லுங்கள் தம்பிங்கிறான், உங்கள்கிட்ட அந்த கதை இருக்குல்லடா, அவன் கிளாமராக எதிர்பார்க்குறான்டா, நீ போய் பாடுறா அப்படின்னு சொல்லி இந்த லிங்கை கொடுத்துருது. இண்டிவிஜுவலாக குரூப்பாகவே இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு குரூப்பே இதுக்கு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு, அவங்க ஒன்றா சேர்ந்துப்பாங்க, ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுப்பாங்க. மச்சான் நான் இன்றைக்கி போய் பார்த்தேன்டா, அவன் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்கிறான்டா, அவன் என்ன எப்படி நான் கரெக்ட் பண்ணுறது, அவனை நீ ஏற்கனவே போய் பார்த்தேன்னு ஒரு காசு சொன்னில்ல அவனை அப்படின்வாங்க. ஆமாடா நான் பார்த்தேன்டா, அவன் வரமாட்டான்டா, அவன் வேலைக்கே ஆக மாட்டான்டா, நான் பார்த்தது மட்டும் இல்லை, இன்னும் 4-5 பேர் பார்த்துட்டாங்க, அவன் வரமாட்டான்டா, அவன் உஷாராக இருக்கான்டா அப்படின்னா, அப்படியா அப்போ அவனை விட்டுருவோம், லிஸ்ட்லேருந்து எடுத்துருவோமா அப்படிங்கிற மாதிரி எடுத்துருவாங்க. இந்த யாரை வந்து தான் சொல்கிறேன்ல, இந்த மாதிரி பேசி உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நீங்கள் 4 பேர் கொடுக்குறது, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னும் 4 பேர் கொடுத்துறது. அவங்க போய் அந்த பொள்ளாச்சிக்கு பஸ் ஏறி போவாங்க, போய் அங்கே வந்து ஒரு சின்ன ஒரு 200 150 300 ரூமை போட்டுட்டு தங்குவாங்க. தங்கி சார் நாங்கள் உங்களை பார்க்க வந்திருக்கோம் சார், அப்படி சார் இப்படி சார், நான் ஒரு சினிமா டைரக்டர் சார் அப்படி தானே. எடுத்தோடனே என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமா அசிஸ்டன்ட் டைரக்டர்லாம் சொல்ல மாட்டாங்க, சினிமா டைரக்டர்னு சொல்லுவாங்க. சினிமா டைரக்டர் சார், எனக்கு அந்த அனுபவம் உண்டு சார், இப்படி இங்கே ஒர்க் பண்ணியிருக்கேன் சார், அங்கே ஒர்க் பண்ணி சார், பெரிய பெரிய டைரக்டர் பேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சாதாரணமாக யூஸ் பண்ணி போய் சொல்லிவிட்டு அவங்க சரி அப்படியே தம்பி வாங்க, நமக்கு ஒரு ஐடியா இருக்குது தான் படம் எடுக்கலான்னு, என்ன பட்ஜெட் அப்படின்னும் போது பெரிய பட்ஜெட்டாக சொன்னோம்னா டக்குன்னு திணறிடுவான்னு சொல்லிட்டு, சார் ஒரு 50 ரூபாவில் பண்ணலாம் சார், 60 ரூபாவில் பண்ணிடலாம் சார், சூப்பர் ஸ்கிரிப்ட் இருக்குது சார், ஒரு அருமையான லவ் சப்ஜெக்ட் சார், வில்லேஜ் பேக் ட்ராப்பில் சார் நம்ம பண்ணிட்டோம்னா சார், இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து ரப்பர் பந்துன்னு ஒரு படம் ஓடிடுச்சு வச்சுங்க, அதே மாதிரி சார் அது ஒரு கிரிக்கெட் ஸ்டோரி ஒன்று இருக்குது சார், ஒரு சிம்பிளாக அழகாக அப்படியே ஒன்றுமே இல்லை சார், செலவே ஒரு 60 ரூபாவில் முடிச்சிடலாம் சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்படியே லைட்டாக அந்த போது அந்த பையன் யாராவது கிராஸ் பண்ணி போவான், டக்குன்னு பார்ப்பாங்க, இவன் மடக்கிறதுக்கு இன்னொரு வழியை பிடிப்புன்னு சொல்லிட்டு, சார் என்ன உங்கள் சார் நான் சார் அப்படின்னு கேட்பாங்க. அவன் காலேஜுக்கு டேடி பாய் அப்படின்னு சொல்லிட்டு போவான், உங்கள் சார்
தானா சார் அப்படின்னுவாங்க. ஆமாம்மா சார் சூப்பராக இருக்காரு சார், ஹீரோ மாதிரி இருக்காரு சார், அவன் சும்மா படிக்கிறவன் நீங்கள் கெடுத்து இவனை வந்து ஹீரோ போடலாம் சார் அப்படின்னோடனே எந்த தகப்பனுக்குமே என்ன வரும், ஓ நம்ம ஒரு சினிமா எடுக்கலாம்னு நினைக்கிறோம், 60 ரூபாவில் எடுத்து கொடுக்குறேங்கிறான், அதுலேயே நம்ம பையனே ஹீரோவாக போடுறேங்கிறான், அப்போ வந்து இப்படியே நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திடும்ட்டு தம்பி 60 ரூபாவில் முடிச்சிடலாம்ல, 60 ரூபாவில் முடிச்சிடலான்னு திருப்பி திருப்பி கேட்பாரு. அவருக்கு ஏன் கேட்குறாருன்னா அவருக்கு சினிமா அனுபவமே கிடையாது, சினிமா நாலேஜ் வந்து அவருக்கு ஜீரோவாக இருக்கும். அவர் வந்து என்ன பண்ணுவார், சரி ஓகே அப்படி பண்ணிடலாம். உடனே என்ன பண்ணுவாங்க, சார் நீங்கள் மெட்ராஸ்க்கு வந்துருங்க, அங்கே வந்து நம்ம ஃபோட்டோ ஷூட் பண்ணிடலாம், தம்பி வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இது அரேஞ்ச் பண்ண வேண்டியது. ஏதோ ஸ்டுடியோஸ்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க சுற்றி சுற்றி. அங்கே ஃபோட்டோ ஸ்டூடியோ எடுத்து க்ரீன் மேட்டில் அதை எடுக்கிறேன் இது எடுக்கிறேன், அவங்களுக்குன்னு ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அவங்க எடுத்து இதில் நீ வந்து 4000 எடுத்துக்கூட, நான் வந்து 10,000 எடுத்துக்கிறேன்டா இப்படி ஜாலியாக ஷேர் பண்ணுவாங்க. அடுத்து அந்த மாடை கறக்க 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 பால் சுரந்துக்கிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்க, கறந்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இடத்துல சண்டித்தனம் பண்ணுச்சுன்னு வச்சுக்கோங்க, சார் நீங்கள் தான் எடுக்க மாட்டேன்ட்டீங்க, நான் என்ன சொல்கிறது, என்னப்பா நீ என்னப்பா 40 லட்சம் இதில் இழுத்து விட்ட, இன்னும் ஷூட்டிங்கே போகல அப்படி இப்படின்னு நீங்கள் கேட்டாங்கன்னா ப்ரொடியூசர்ஸ், அந்த வர ப்ரொடியூசர்ஸ் கேட்டாங்கன்னா உடனே என்ன சொல்லுது, சார் நான் என்ன சார் நீங்கள் சினிமானா நீங்கள் பார்த்தீங்கல்ல சார், பையனை ஷூட் பண்ண வேண்டியிருக்கு, ப்ரொமோஷன் பண்ண வேண்டியிருக்கு, அது பண்ண வேண்டியிருக்கு, பிஆர்ஓ காசு கொடுக்க வேண்டியிருக்கு, அது இது எல்லாம் லொக்கேஷன் பார்த்தோம், லொக்கேஷனுங்கிற பேரில் கூப்பிட்டு போயிடுவாங்க. வாங்க சார் பொள்ளாச்சிக்கு போகலாம், வாங்க சார் இதுக்கு தேனிக்கு போகலாம், இவங்களுக்கு தெரிஞ்ச லொக்கேஷன் பொள்ளாச்சி தேனி, அப்படி இல்லைன்னா மூணார் ஊட்டி, இந்த மாதிரி ஊட்டி கொடைக்கானல் ரெகுலராக சினிமா எடுக்கிறேன்னு கூப்பிட்டு போவாங்க. இதில் இன்னும் கொஞ்சம் பேர் வாங்க சார் சுவிட்சர்லாந்தில் போய் லொக்கேஷன் பார்க்கலாம்லாம் கூட்டிகிட்டு போன ஆளுங்கள்லாம் இருக்காங்க இந்த சினிமாவில். அதை நம்பி போன தயாரிப்பாளரும் இருக்காங்க. அங்கே என்னென்னா ஜாலியாக நல்ல டீலக்ஸ் ரூம் போட்டு கொடுப்பாங்க, நல்லா படுத்து தூங்கிட்டு ஜாலியாக இருந்துட்டு அவருடைய ப்ரொடியூசர் ஒரு சாப்பாடு சாப்பிடுவார், அது டேரக்டர் நம்பி உட்காருங்க தம்பின்னு அவர் ஒரு நாலேஜ் கூட இருக்காது அந்த டேரக்டருக்கு. அந்த டேரக்டரு அதாவது வந்து டேரக்டர் அப்படின்றது எழுத தெரியாது, எங்கப்பா எழுது அப்படின்னா டிர் அப்படின்னு எழுதுவான். பார்த்துருக்கேன் சார், இது உண்மை. அவன் நீங்கள் ஸ்பெல்லிங் பார்த்தீங்கன்னா அப்படி எழுதியிருப்பான். அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் இப்படி வந்து சுற்றி 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 வட்டம் அடித்து நிறைய தயாரிப்பாளர்களை கூப்பிட்டு வராங்க சார். எங்கேருந்து தான் கூப்பிட்டு வராங்கன்னே தெரியல. கூப்பிட்டு வந்து தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் மெம்பர் ஆயிருங்க, கில்டில் மெம்பர் ஆயிருங்க, அப்படி இங்கே மெம்பர் ஆயிருங்க, அங்கே மெம்பர் ஆயிருங்க, சேம்பரில் மெம்பர் ஆயிருங்கன்னு சொல்லி மெம்பர் ஆக்க விட்டு தனியாக கூப்பிட்டு போய் அவங்கள நல்லா பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு படத்தை எடுக்கிறேங்கிற பேரில் அவுடோரில் போய் உட்காந்துக்கிட்டு ஒரு 40 நாள் ஷூட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் வந்து இவர் சொன்ன காசு வந்து 60 லட்சமாக இருக்கும், இல்லை 40 லட்சமாக இருக்கும். இது வந்து 80 லட்சம், 1 கோடி 1.5 கோடி வரைக்கும் இழுத்துட்டு போயிடுவாங்க. 80 லட்சம் போட்டுட்டான் ஒரு மில் முதலாளின்னு வச்சுக்கோங்க. அவன் என்ன செய்வான், ஐயோ என்னப்பா படத்தை முடிக்க முடியல, பையன் வேற நடிச்சிட்டான் ஹீரோவா, என்ன செய்யறது, இப்படி ஒரு சிக்கலில் கொண்டு வந்து விட்டுட்டியப்பா அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ ஒன்றுமே இல்லை சார், நான் பார்த்துக்கிறேன் சார், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாங்க சார், பாருங்கள் சார் படம் எப்படி வந்திருக்கு, நீங்கள் படம் பார்க்குறீங்களா சார், எப்படி வந்திருக்கு சார், பிரமாதமாக ஓடும் சார், நீங்கள் வேற அடுத்த லப்பர் பந்து சார் இது அப்படின்னு சொல்லிட்டு கேன்வாஸ் பண்ணுவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த நேரத்தில் ட்ரெண்டிங்காக ஒரு 4 படம் ஓடுதில்ல சின்ன படங்கள். இப்போ லவ் டுடேன்னு ஒரு படம் வந்துச்சு, பிரதீப் ரங்கநாதன் நடித்து ஏஜிஎஸ் தயாரித்த படம். அதை வந்து ஒரு இதுக்கு வச்சுப்பாங்க பேக்கப்புக்கு. என்ன சொல்லுவாங்க, சார் லவ் டுடே மாதிரி சப்ஜெக்ட் சார், பிரமாதமாக வந்திருக்கு சார், நீங்கள் பார்த்தீங்களா சார், அதே மாதிரி நம்ம அடிச்சிடலாம் சார், லவ் டுடேயில் வந்து சார் 5 கோடி போட்டு சார் 60 கோடி எடுத்துட்டாங்க சார் அப்படின்னும்போது அவனுப்பா, ஓ அப்படியா 5 கோடி போட்டு 60 கோடி எடுக்கலாமா சினிமாவில், சரிப்பா நீ பண்ணுப்பான்னு பேலன்ஸை போட்டு எடுப்பான். இந்த மாதிரி பண்ணுற ஒரு குரூப் இருக்காங்க. இது இல்லாமல் இந்த டேரக்டர்ஸ் இருக்காங்கல்ல, பெரிய பெரிய டேரக்டர்ஸ், அவங்களுக்கு கூட ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு வச்சுப்பாங்க. அவங்க எப்படின்னா ஃபுல் டே ஸ்பாட்டில் நின்று ஒர்க் பண்ணும்போது கால் வலிக்கும், கை வலிக்கும், இதெல்லாம் வந்து கொஞ்சம் அமுக்கி விடுப்பா அப்படிங்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பர் மாதிரி வச்சுருப்பாங்க. அது வந்து என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் இந்த தோல் வலிக்குதுராடே கூடவே இருப்பாங்க, டேரக்டர் கூட அசிஸ்டன்ட் மாதிரி இருப்பாங்க, தண்ணி எடுத்து கொடுக்கணும், சரக்கு ஊற்றி கொடுக்கணும், சிப்ஸ் வச்சு கொடுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன எடுபடி வேலையெல்லாம். இப்போ டிஃபன் வந்துருச்சுன்னா டிஃபனே தட்டு போட்டு கொடுறா அப்படின்வாங்க, போட்டு கொடுப்பான். அண்ணே சாப்பிட்டீங்களானே, ஓகேண்ணே அப்படின்னு சொல்லிட்டு, டே உனக்கு சிக்கன் இருக்கா பாடுறா அப்படின்னு சொல்லுவார் அந்த டேரக்டர். ஐயோ எனக்கு ஒன்றுமே இல்லைனாலும் பரவாயில்லண்ணே, நீங்கள் சாப்பிடுன்னு போடுவாங்க. இந்த மாதிரிலாம் டேரக்டர்ஸ் கூட ட்ராவல் பண்ணுறாங்க பார்த்தீங்களா ஒரு சிலர். அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த ஸ்பாட்டில் போய் பார்ப்பாங்க டேரக்டரோடய நின்றுக்கிட்டு. அவங்க வந்து ரெடியா, ரோல், ஆக்ஷன், ஓகே கட் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. இதை பார்த்து ஓ சினிமாவே இவ்வளோதானா, அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும். ரோல் சொல்கிறாங்க, ஆக்ஷன் சொல்கிறாங்க, கட் சொல்கிறாங்க. ஓ இதானா, இது நம்ம ஏன் பண்ணக்கூடாது, இந்த ஆளுக்கு ஏன் நான் கை கால் அமுக்கி விட்டு உட்காந்துட்டு இருக்கணும், நம்மளே போய் இதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு குரூப் கிளம்பிடுறாங்க. இவங்க கிளம்பி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி குரூப்பு இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட்னு ஒன்று வந்ததுக்கப்புறம் எங்கே போய் நீங்கள் காசு சொன்னாலும் பவுண்டட் ஸ்கிரிப்ட் இருக்கான்னு கேட்குறாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, ஒரு டிடிபி கடை பார்த்து வச்சுருப்பாங்க. அவங்க வந்து அந்த காலத்தில் யாரோ எழுதின கதைகள்,
யாரோ பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துருப்பாங்கல்ல, அதெல்லாம் கம்ப்யூட்டரில் இருக்கலாம், அதெல்லாம் வந்து எடுத்து போட்டு பவுண்ட் பண்ணி வேறு பேரை ஒன்று சொல்லுவாங்க இவங்க. அவங்க நினைவெல்லாம் நித்யான்னு வச்சுக்கோங்க, நித்யாவின் நினைவில் அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாங்க. அதை வந்து தலைப்பாக வச்சு அவங்க எழுதி கொடுப்பாங்க. அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டை கூப்பிட்டு போய், சார் நான் பவுண்டட் ஸ்கிரிப்ட் வச்சுருக்கேன் சார். அதுவும் இல்லை, ஒரு பவுண்டட் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு வேறு டைட்டில் பேர் அவங்க மாற்றிக்கிட்டு, அவங்க இஷ்டத்துக்கு மாதிரி மாற்றிக்கிட்டு 4 திசையும் போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு டிடிபி சென்டர் வச்சுருப்பாங்க. அங்கே போய் எங்கேயோ உள்ள பழைய யாரோ நல்ல கதை எழுதியிருப்பான், அந்த கதையை வாங்கிட்டு போய் 4 பக்கமும் சிதறி ஓடி ஆளுக்கு ஒரு ப்ரொடியூசரை தேடி அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டில் வந்து இது இருக்குது பாருங்கள், நீங்கள் பவுண்டர் ஸ்கிரிப்ட் கொடுக்கணும். நீங்கள் வந்து கொடுத்தோன்னு என்ன தெரியுமா நினைப்பீங்க, ஓ நான் பவுண்டரி ஸ்கிரிப்ட்லாம் கொடுக்குறாரு, எது இங்கிலீஷில் எழுதியிருக்காரு, தமிழ் எழுதியிருக்காரு, ஓ நல்ல நாலேஜ் உள்ள பர்சனாக இருக்கும் போல். சரி தம்பி நான் படிச்சுட்டு சொல்கிறேனே, இது பண்ணலாம், 1 ஹவரில் பண்ணலாமா? பண்ணலாம் சார். ஏன் சார்? ஐயோ நீங்கள் வேறு அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. அனிருத் இருக்கார்ல சார் அப்படின்னு. அனிருத்தை புக் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். அனிருத் கூடவே இருந்து கீபோர்ட் வாசிக்கிறார், எல்லா நாலேஜ், பயங்கர நாலேஜ். அவரை மட்டும் மியூசிக் டேரக்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்க சார், அப்படின்னு வைங்க. அப்படியா, நல்ல டேலண்ட்டாக, பிரமாதமாக 5 பாட்டு சார், ஒரு 4 ஃபைட்டு சார், ஒரு காமெடிக்கு நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற யோகி பாபு ஒரு 4 நாள் யூஸ் பண்ணிப்போம் சார், அதுக்கு மேலே வேணாம் சார், அவர் வந்து 4 நாள் யூஸ் பண்ணால் போதும் சார், அப்படியே வந்து நம்ம எடுத்து அப்படியே புதுமுகங்களை வச்சு முடிச்சிடலாம் சார். அப்படியே சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவுண்டர் ஸ்கிரிப்டை ஒரு 2 நாளில் படித்து முடிச்சுட்டு, அது வரைக்கும் படிச்சிட்டிங்களான்னு தொந்தரவு பண்ணி படிக்க முடிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், கதையே கேட்குறது இல்லை, ஓ இவ்வளோ நாலேஜாக இவ்வளோ நல்ல கதை எழுதியிருக்காரு, ஆனால் அந்த பவுண்டட் ஸ்கிரிப்டில் என்ன இருக்குங்கிறத வேற யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஓகே ஆயிடுச்சுன்னா இது ஓகேப்பா, இந்த படத்தை நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அவன் என்ன செய்வாங்க, வேற யார்கிட்ட போய் இப்போ படித்து கொடுப்பா, இது ஓகே ஆயிடுச்சு, இந்த பவுண்டட் ஸ்கிரிப்ட் இதில் என்ன எழுதியிருக்கு பாருங்க, படித்தவங்க யாராவது இருப்பாங்க அது குரூப்பில், ஏன்னா எம்ஏ படிச்சுட்டு எம்ஏ சைக்காலஜி ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னே என்ன இருக்குன்னே தெரியாம தெரியாம இந்த மாதிரிலாம் நடக்குது சார். ப்ரொடியூசர்ஸ் ஓகே பண்ண மாட்டாங்க. நீங்கள் மறுபடியும் சொல்கிறேன், இந்த கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறது தான் இருக்குது. தயாரிப்பாளர், ரெகுலர் தயாரிப்பாளர் ஓகே பண்ண மாட்டாங்க. இது வந்து இந்த மாதிரி தயாரிப்புலேயே தெரியாமல் தயாரிப்பாளர்களை உள்ள இழுத்து கூட்டு வருவாங்க. அந்த தயாரிப்பு இப்போ வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்ட்ரி ஓனராக இருப்பான், அவன் வந்து ஒரு என்ஆர்ஐ ப்ரொடியூசராக இருப்பான், இல்லைன்னா அவன் சிங்கப்பூர் இருப்பான். சார் இது இந்த இடத்துல இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க, மலேசியாவில் ஒரு ஆள் இருக்காருப்பா அப்படின்னு சொன்னால் மலேசியாவுக்கு டிக்கெட் போயிடுறாங்க. போய் அங்கே உட்காந்து அந்த வீடெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபோன் நம்பர் மட்டும்தான் அவங்க கிட்ட இருக்கும். ஒன்று நம்பர் இருக்கும், ஃபோன் நம்பர். அங்கே லோக்கல் நம்பர்லேருந்து கூப்பிட்ற மாதிரி கூப்பிடுவாங்க. யாரோ மலேசியாவிலேருந்து கூப்பிட்றாங்களேங்கிற மாதிரி ஃபோன் எடுப்பார் அவர். சொல்லுங்கள் சார், யார் அப்படின்னா, சார் உங்களை பார்க்குறதுக்கு தான் சார் நான் மெட்ராஸ்லேருந்து வந்திருக்கேன் சார், நான் ஒரு ஃபிலிம் டைரக்டர் சார். அப்படி சார் இப்படி நகைக்கடை ஓனராக இருப்பான் அங்கே. அவனுக்கு என்ன சினிமா தெரியும், அவன் பார்ப்பான். அப்படியா, அவன் கோடிகளை சம்பாரிச்சு வச்சுருக்கான், அவனுக்கு ஏதோ ஒன்று சரி ஒரு படம் தான் எடுத்து பார்ப்போமே, 1.5 கோடி தானே சொல்கிறான் அப்படிங்கிற எண்ணத்தில் வருவான். அவனை நல்லா மலேசியா போய் நல்லா சாப்பிட்டு கடைசியில் இப்படி ஒரு இயக்குனர், நல்லா கேட்டுங்க, இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும், இப்படி ஒரு இயக்குனர் இந்த மாதிரி படங்களை எடுக்கிற 1-2 பேர் இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையே ஃபாலோ பண்ணி அதுவே அவங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். கரெக்டாக ஆளுங்களை பிடிப்பாங்க. ஒரு முதல் மலேசியா ப்ரொடியூசரை கூப்பிட்டு வந்து ஒரு படத்தை எடுத்து அந்த ப்ரொடியூசர்கிட்ட சொன்னது 1.25 கோடி, அந்த படம் எடுத்தது 4.25 கோடி. அந்த ப்ரொடியூசர் நீங்கள் நம்ப மாட்டீங்க, இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கடன் தொல்லையில் மலேசியா ப்ரொடியூசர் சூசைட் பண்ணி செத்து போயிட்டார். உண்மை, பொய்யெல்லாம் இதெல்லாம் நான் சொல்லவே இல்லை, உண்மையான மேட்டர். இது சினிமாவில் உள்ளவங்களுக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு. அந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த மாதிரி தேடி போய் ஆளுங்களை கூப்பிட்டு வராங்கல்ல, அவங்களுக்கு இந்த சினிமா நாலேஜ் இல்லாதவங்களுக்கு இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த பவுண்டர் ஸ்கிரிப்டை வந்து யார்கிட்டயாவது கேட்டு படிச்சுக்கிட்டு இதான் கதை இன்னொன்று அவங்க மனசுக்குள்ளே ஏதோ வச்சுப்பாங்க. என்ன சார் அவங்களோட மைண்டில் என்ன தெரியுமா சார், ஹீரோ இப்படி வரணும், ஹீரோயின் இப்படி வரணும், டூயட் அப்படின்னா யாராவது ஒரு இதே மாதிரி சின்ன டான்ஸ் மாஸ்டர் கூப்பிடுவாங்க, எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க. ஷார்ட் வைக்க தெரியாது அவங்களுக்குலாம், ஷார்ட்டே வைக்க தெரியாது. டான்ஸ் மாஸ்டர் வருவார், அவர் வந்து ஷார்ட் வச்சு எடுத்து கொடுப்பாரு. ஓகே ரைட்டு அப்படின்னா அந்த பாட்டை எடுத்து போட்டு காட்டுவான். அந்த பாட்டை பார்க்குற ப்ரொடியூசருக்கு என்ன தோணும் தெரியுமா, ஏன்னா எடுத்தது வந்து டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் எடுத்தது ஃபைட் மாஸ்டர், இதெல்லாம் பார்த்துட்டு ஓ பிரமாதமாக பண்ணியிருக்கான், அடடா அப்படின்னு நினச்சிட்டு அவன் என்ன பண்ணுவான், படத்தை கண்டினியூ பண்ணுவான். அவன் ஷார்ட்டே வைக்கிறா, நீ நில்லு அப்படி போ, ஜூம் பண்ணு, எல்லா வேர்டையும் பக்கத்தில் காதில் நின்று கேட்டு வச்சுப்பாங்க. ஜூம் பண்ணு, அப்படியே பேன் பண்ணு, ரைட்டு ஓகே ஸ்டெடி கேமில் போயிடலாமா அப்படின்னு வைங்க. ப்ரொடியூசருக்கு தெரியாது, சார் ஸ்டெடி கேம்னா என்ன சார் அப்படின்னு வந்து கேட்பாரு. ஒன்றும் இல்லைங்க, கையில் வச்சுட்டு அப்படி ஸ்டெடியாக அப்படி கூடவே போகிறதுங்க அப்படின்னு வைங்க. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த சினிமாவில் உள்ள கோல்மால் விஷயம், இந்த டெக்னிக்கலாக என்னென்ன பண்ணுவாங்க, என்னென்ன பேசுவாங்க, ஒரு க்ரெயின் வேணும், ஜிப்பி வேணும், ஜிம்மு வேணும், அது இதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபார்முலா பண்ணிட்டு, அது மாதிரி கேமராவும் வந்துடும், 5D போயிடலாமா, இதில் போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி போய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் எபிக்கில் போயிடலாமா அப்படிலாம் பேசுனாங்கன்னா அது புரியாத ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க. இதே மாதிரி ஃபாலோ பண்ணுறது இன்னொரு இயக்குனர் மாதிரி இன்னும் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன்.
அதாவது வந்து இன்னும் சில தயாரிப்பாளரை கன்வின்ஸ் பண்ணும்போது அவங்க கேட்பாங்க, சார் இது சரி சார் 60 லட்ச ரூபா 70 லட்ச ரூபா போட சொல்கிறீங்க, நான் போடுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இது எப்படி சார் எனக்கு லாபம் ஆகும் அப்படின்னோடனே உடனே என்ன சொல்லுவேன், சார் நான் ஓடிடி சேனல் பேசி வச்சிருக்கேன் சார். ஆஹா ஓடின்னு ஒரு ஓடிடி சேனல் இருக்குது சார். ஓஹோ ஓஹோன்னு ஒரு ஓடிடி சேனல் இருக்குது சார். அந்த ஹிந்தியில் பார்த்தீங்கன்னா D2B2ன்னு ஒரு ஓடிடி சேனல் இருக்குது சார். அவங்களாம் ரெடியாக இருக்காங்க சார். ஒன்றுமே இல்லை சார், நம்ம தமிழில் எடுத்து ஹிந்தியில் டப் பண்ணி அந்த ஓடிடி சேனல் கொடுத்துட்டிங்கன்னா அதுலேயே உங்களுக்கு 1 கோடி ரூபா வந்துடும், இல்லை 1.25 கோடி ரூபா வந்துடும். அப்புறம் தமிழ் ரைட்ஸ் ஃபுல்லாக நமக்கு ஃப்ரீ. அப்படியா? அது எவ்வளோ ஓடும்? அதாவது இந்த மாதிரி படங்களுக்கு தியேட்டரே கிடைக்காது. ஒரு ஷோ ஓடாது தியேட்டரில் இந்த மாதிரி படங்கள். அவங்க என்ன பண்ணுவாங்க, அது ஒரு 150 தியேட்டரில் பெரிய படங்களுக்கே 180 தியேட்டர் ரிலீஸ் ஆகுறது இப்போ கஷ்டம். அப்படி இருக்கும்போது அது அவங்க சொல்லுவாங்க 180 தியேட்டர் ரிலீஸ் பண்ணி பண்ணிடலாம் அப்படின்வாங்க. அப்புறம் கடைசியில் அதெல்லாம் நம்பி படம் எடுத்தார்னு வச்சுக்கோங்க அந்த தயாரிப்பாளர். அவர் வந்து ரிலீஸ் டயத்தில் வந்தோடனே எல்லாத்தையும் கையை விட்டுட்டு, சார் நான் படம் எடுத்து கொடுத்தேன். இன்னொருத்தர் அவங்களே பேசுவாங்க, என்ன மச்சான் நீ எடுத்த அந்த படத்தை காணோம், இன்னும் வரவே இல்லை, என்னாச்சு அந்த ப்ரொடியூசர் என்ன பண்ணிட்டு இருக்கான்? நான் முடிச்சு கொடுத்துட்டேன்டா, அந்த ஆள் ரிலீஸ் பண்ணலடா. அந்த ஆள் வந்து சொன்னது 60 லட்சமாக இருக்கும், கொண்டு வந்து விட்டது 2.25 கோடியாக இருக்கும். அவன் என்ன தெரியுமா அங்கே உட்காந்து அவங்களுடைய குரூப்பில் உட்காந்து என்ன தெரியுமா, அந்த ஆள் வந்து ரிலீஸ் பண்ணடா, அவன் 2.25 ரூபா ஃபர்ஸ்ட் காப்பி வந்துச்சுரா, 1.25 ரூபா ஃபர்ஸ்ட் காப்பி வந்துச்சுரா, அவன் 4.25 ரூபா கேட்குறான்டா வரவங்ககிட்டலாம் ஓடிடி சேனல். நான் 2-3 ஓடிடி சேனல் கூப்பிட்டு போய் ஒரு கணிசமான லாபம் வர மாதிரி பேசி விட்டுண்டா, எதுவுமே நடக்காது, பேசி விட்டுண்டா. அவன் சம்மந்தம்லாம் கேட்டுட்டு இருக்கான்டா, அது வேலைக்காக மச்சான் நம்ம வேறு பக்கம் போகலாம், இன்னொரு ஆளை பார்க்க வேண்டியதான் அப்படின்னு கிளம்பிடுவாங்க இவங்க. இந்த மாதிரி சுற்றி 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 கோடம்பாக்கத்தில் எப்படி சொல்கிறது சுற்றிக்கிட்டே இருக்காங்க சார். இன்னொரு குரூப் எப்படி தெரியுமா சார், அது ஒன்றும் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு 20 லட்சம் போட்டால் போதும், ஒரு பையன் நடிக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கான், ஆனால் நண்பருங்க இந்த ஃபோட்டோ தான் அப்படின்னு செல்ஃபோன் எடுத்து காட்டுறது. இந்த பையன் வந்து ஏற்கனவே வந்து நடிச்சிருக்கான், அவன் நடிச்சிருக்கவே மாட்டான். டிவி சீரியலில் ஏதாவது ஒரு டிவி சீரியலில் ஒரே ஒரு ஷார்ட்லேயோ ஒரே ஒரு சீன்லேயோ நடிச்சிருப்பான். அவனை கூட்டு பாருங்கள், இந்த இதில் கூட நடிச்சிருக்கான் பாருங்கள் அப்படின்னு இந்த ஒர்க்கிங் ஸ்டில்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கொண்டு போய் காமிச்சு, சார் இந்த பையன் வந்து ஒரு 20 ரூபா போடுறேன்னா சார், அவன் வந்து பெரிய பணக்கார பையன் சார், அவங்க அப்பா வந்து ஒரு ரெடிமேட் ஷாப் நடத்திட்டு இருக்கார் சார், சென்னையில் பெரிய ரெடிமேட் ஷாப்பு, ஒரு 20 ரூபா போடுறேங்கிறா சார், நீங்கள் ஒரு 20 ரூபா போட்டிங்கன்னா சார் நம்ம பிடிச்சிடலாம் சார். ஐயோ 20 ரூபா 40 ரூபா முடிக்க முடியுமா? அதெல்லாம் முடிச்சிடலாம் சார். அப்படி நீங்கள் முதல்ல ஒரு 20 ரூபா போடுங்க சார், அந்த பையன் ஒரு 20 ரூபா போடுவான் சார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த முதல்ல 20 ரூபா போடுறாங்களா, அதில் வந்து பூஜை கீஜையெல்லாம் போட்டு ஏதோ ஒரு 4 நாள் ஷூட்டிங் எடுத்து ஒரு 10 ரூபாயை சுட்டிடுவாங்க. அந்த பையனை ஹீரோவை நடிக்கிறாங்களா, அவனை கொண்டு போய் நடிக்க வந்து அவன் கொடுக்குற ஒரு 20 ரூபாயும் சுட்டிடுவாங்க. எல்லாத்தையும் சுட்டிட்டு ஓகே இந்த படத்தினுடைய இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு பாதியில் அம்போல 4-5 நாளில் விட்டுட்டு போகிற எப்படி சொல்கிறது ஆளுங்களும் இருக்காங்க. இதே மாதிரி இன்னொரு குரூப் எப்படின்னா, சார் நீங்கள் வந்து எதை பற்றியும் கவலைப்படாதீங்க சார், கேமரா என் ஃப்ரெண்டு கேமராக்கான ரெண்ட்டு கொடுக்குறேன்ட்டான். நம்ம வந்து சார் திண்டுக்கல் பக்கத்தில் ஏதோ ஒரு ஊர் சொல்லுவாங்க, பொன்னேரின்னு ஒரு ஊருக்கு சார், அங்கே அந்த ஊருக்கு போயிட்டோம்னா சார், அது என் ஃப்ரெண்டோட ஊர் சார். அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த லொக்கேஷன் ஃபுல்லாக ஃப்ரீயாக நான் வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார் சார் அப்படின்னு சொல்லுவான். இன்னொருத்தர் வந்து அந்த ஸ்டே பண்ணுற ஹோட்டல்லாம் ஃப்ரீயாக வாங்கி கொடுத்துட்றேன்னு சொல்லிட்டார் சார். ஒருத்தர் சாப்பாடு ஃப்ரீயாக போட்டுறாராமா சார், 3 வேளையும் டீ காப்பிலேருந்து சாப்பாடுலாம் போட்டு, இதெல்லாம் நான் 4 பேர் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க சார். இப்போ வந்து நீங்கள் 40 லட்ச ரூபாட்ட போட்டால் போதும் சார், இப்போ 1.25 லட்ச ரூபா படம் எடுத்துடலாம் சார். இப்படி சுற்றி 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 அடிக்கிறாங்க சார். இப்போ இந்த உப்மா டைரக்டர்ஸ் வந்து சினிமாவில் வந்து ஒவ்வொரு வருஷமும் சினிமாவே தெரியாத யாரையோ இழுத்து கொண்டு வந்து தயாரிப்பாளரை உள்ளே கொண்டு வந்து விட்டு அந்த தயாரிப்பாளர்களுடைய காசை பணமாக்கி வாங்கி விரயம் பண்ணி எல்லாம் பண்ணி ஒரு வழி பண்ணிட்டு போயிடுறாங்க. இப்படி தான் வந்து சினிமா வந்து இன்றைக்கி இருக்குது. அதாவது வந்து அதாவது சொல்லுவாங்கள்ல, இந்த ஒரு பணம் உழுகாதான்னு ஒரு வட்டமிட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி இவங்க அந்த கோடம்பாக்கத்தை வட்டமிட்டுக்கிட்டே இருப்பாங்க. எங்கே எப்படி கேப் கிடைக்கும், இவங்களுக்கு எங்கே க்ளூ கிடைக்குது, எங்கே யார் மூலமாக இவங்களுக்கு லிங்க் கிடைக்குதுன்னே தெரியாது. இவங்களுக்குள்ள ஒரு கோடு வேர்டு வச்சு பேசிப்பாங்க, பேசி ஷேர் பண்ணிவிட்டு ஒரு டீ கடையில் ஒன்றா கூடுவாங்க, எல்லாம் பண்ணிவிட்டு இவங்க அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்காங்க சார். கோடம்பாக்கத்தை சுற்றி திரிகிறதே இவங்க வேலை. அந்த ஆஃபீஸ் போகிறது, இந்த ஆஃபீஸ் போகிறது. இன்னொன்று, இப்போ இவங்க வந்து நேராக போய் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி ஏதாவது ஒரு ப்ரீவியூ தேட்டர்லையோ எங்கேயோ போய் பாரத ராஜா சார் மாதிரி பெரிய டேரக்டர் இருந்துட்டுப்பார், யார்கிட்டயோ பேசிட்டுப்பார், பொசுக்குன்னு போய் காலில் விழுவாங்க. காலில் விழுந்தோடனே யாருப்பா தம்பி என்ன அப்படின்னோடனே, இல்லை சார் நான் உங்களை பார்த்து சார் நான் சினிமாக்கே வந்தேன், உங்கள் ரசிகன் சார், அப்படி சார் இப்படி சார், ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமா சார்? இப்போ தான் செல்ஃபி எடுத்துக்கலாம்னோன்னே எல்லாரும் எடுத்துக்கலாம்னு சொல்கிறாங்களே, ஓகே எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்க. உடனே போய் சார் பார்த்தீங்களா சார், நான் பாரத ராஜாவோட ஒர்க் பண்ணும்போது என்கிட்ட அவர் ஒரு செல்ஃபி எடுத்துக்க முடியுமான்னு கேட்டார், நான் எடுத்துக்கோங்கன்ட்டேன். அவர் எடுத்துக்கிட்டோன்னு இவன்கிட்ட கேட்டார், நான் எடுத்துக்கங்கன்ட்டேன். ரொம்ப க்ளோஸ் சார் எனக்கு, நீங்கள் வந்தீங்கன்னா பாரத ராஜா கூப்பிட்டு போய் காமிப்பேன், வைரமுத்து கூப்பிட்டு போய் காமிப்பேன். இப்படி ஒரு குரூப் இருக்காங்க.
இதெல்லாம் அதாவது இதுதான் சிவகுமார் சார் உஷாரா வந்து ஃபோனை தட்டி விட்டுறாரோ, அதெல்லாம் செல்ஃபி எடுக்க வந்தலாம். இல்லை, உண்மையாக தான் சார். எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்துக்கிறது ரொம்ப ஆபத்து. இப்போ சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா, யாரோ ஒரு முக்கியமான செல்ஃபி எடுத்து பிரச்சனையாச்சு பாருங்க. இவரோட இவர் எப்படி நிற்கிறாருன்னு. அந்த மாதிரி எல்லாரோடையும் செல்ஃபி எடுத்துக்கிறதும் இப்போ ஆபத்தாக போச்சு. அதாவது வந்து இந்த மாதிரி எப்படி இந்த கழுகு மாதிரி வட்டாடுறாங்க சார். அப்படிதான் நம்ம ஓப்பனாக சொல்லணும். இதுக்கு நடுவில் ஒரு முக்கியமான தகவலை நம்ம சொல்லணும். அது என்ன அப்படின்னா, இந்த எப்படி சொல்கிறது, இந்த நல்லா சினிமாவை நோக்கி வராங்க பார்த்தீங்களா, சினிமாவோட இந்த மாதிரி பேஷனில். நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த மாதிரி தயாரிப்பாளர் இல்லாதவங்களாம் ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆமா. அவங்ககிட்ட போய் ஆசையை தூண்டுறதுக்கு வந்து நீங்க 50 ரூபா போட்டா போதும் 2 ரூபா எடுத்துடலாம். ஆமாம் அந்த மாதிரி ஆசையை தூண்டுறது. ஆமாம். அவங்களும் பேராசையில வந்து பண்ணிடுறாங்க. ஆமா. ஏமாந்து மொத்தமா போட்டு மொத்தமாக போயிடுது. அதாவது வந்து அவனுக்கு ஆல்ரெடி வந்து அதாவது வந்து அவன் ஒரு பிளான் வச்சுருப்பான் சார் மைண்டில். இந்த ஆள் வந்து 50 ரூபா போடுறேங்கிறானா, ஸோ இவன்கிட்ட வந்து 80 ரூபா வரைக்கும் கறக்கலாம். அவன் ஒரு இது வச்சுருப்பான். 80 ரூபா வரைக்கும் கறந்ததுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுவான், திமிருவான். என்னையா நீ சொன்ன ஒன்று, நீ என்ன இப்படி பண்ணிவிட்டு, ஆல்ரெடி 30 ரூபா ஜாஸ்தி போட்டேன் அப்படி இப்படின்னா, இல்லை சார் இன்னொரு 10 ரூபா போட்டிங்கன்னா சார் நம்ம முடிச்சிடலாம் சார். ரீரிகார்டிங்கும் இது கிரேடிங் மட்டும்தான் சார் இருக்குது, டப்பிங் இருக்குது சார் அப்படி சொல்லி இன்னொரு 10 ரூபா 15 ரூபா பேக் அடிக்க முடியாது. அப்போ நம்ம பேக் அடிக்க முடியாதுன்னு ஃபாலோ பண்ணி வாங்கிடுவாங்க. படத்தை முடிச்சுப்பாங்க. இப்படி இவங்க பண்ண படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த உப்மா டைரக்டர்ஸ் பண்ண படங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இது சினிமாவில் வரவே வராது, இனிமேல் எந்த ஜென்மத்திலையும் வராது அப்படிங்கிற மாதிரி ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. அதாவது நல்ல படங்கள் எடுத்து, நல்ல கண்டென்ட்டோடு எடுத்து, நல்ல ஆர்டிஸ்ட்லாம் நடித்து, சின்ன படங்கள் இருக்கும்போது புதுமுகத்தை வச்சு வியாபாரமாகாமல் வராத படங்கள் ஒரு ஆயிரக்கணக்கில் தேங்கி கிடக்குன்னா, இந்த உப்மா டைரக்டர்ஸ் திட்டமிட்டே வந்து யாரையாவது கவுத்தணுங்கிறதுக்காண்டி கவுத்தி பல ஆசைகள் அவங்களுக்கு, பல ஆசைகள்ங்கிறதில் நீங்கள் புரிஞ்சுக்கங்க, பல ஆசைகளை அவங்களுக்கு தூண்டி, அவங்க என்ன வீக்னஸ் இருக்குன்னு பார்த்து கூப்பிட்டு வந்து அவங்கள வந்து படம் எடுக்க வச்சு அந்த காசை விரயம் பண்ணுறது இருக்குல்ல, அப்படி தேங்கி நிற்கிற படங்கள் ஆயிரக்கணக்கான படங்கள் இருக்குது. இப்படி வந்து சினிமா இதனால் இன்னொரு விஷயம் இங்கே மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, உண்மையாலுமே சினிமாவை நேசித்து, உண்மையாலுமே சினிமாவில் நம்ம ஜெயிக்கணும்னு பேஷனோடு வரான் பார்த்தீங்களா, ஒரு டைரக்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர், ஒரு டைரக்டர், ஒரு ஆர்டிஸ்ட்டு, ஒரு ப்ரொடியூசர், இவங்கெல்லாம் என்ன ஆகுறாங்கன்னா, இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள்லாம் வர்றதுனால அடுத்து இவங்க கதை சொல்கிறதுக்கு இதே மாதிரி ஒரு ஆள் சார், இவங்க என்ன இந்த படம் தயாரிச்சிருக்காரு, ரிலீஸ் ஆகிருக்கு, இந்த ப்ரொடியூசரை பார்க்கலாம், ஃபாலோ அப் அப்படி தானே இவர் பண்ணியிருக்காரு, இவர் அடுத்த படம் எடுக்கலாமே, அவர்கிட்ட போய் கேட்கலாமே அப்படிங்கிற எண்ணத்தில் போகும்போது, அந்த தயாரிப்பாளர் ஆல்ரெடி வந்து இவன் இந்த உப்மா டைரக்டரால் வந்து பெரிய நஷ்டம் அடைஞ்சிருப்பான். நல்லா கதை சொல்லக்கூடிய நல்ல நேர்மையான டைரக்டர் போகும்போது என்ன சொல்லுவான், யோ பய என்னையா யார் தெரியும் உனக்கு, அவன் அப்படி கேட்பான், யார் தெரியும் உனக்கு, ஏதாவது வாயில் வந்துட்டு போய் போயாச்சு அப்படின்வான். ஸோ அவங்களுக்கு கிடைக்கிற நியாயமான வாய்ப்புகள் இருக்குது பார்த்தீங்களா, அது தட்டி போயிடுது, பறி போயிடுது. இப்படி தான் சார் இந்த ட்ராவலே போயிட்டுருக்கு. இதுக்கு மேலே சொல்லணுன்னா இந்த விஷயங்கள் அதாவது வந்து நிறையா சொல்லலாம் சார். நிறையா இதில் வந்து டார்க் சைட் ஆஃப் சினிமா அப்படிங்கிறது வந்து நிறைய பேர் பேசுகிறதே கிடையாது. நான் அதனால தான் சரி டார்க் சைட் ஆஃப் சினிமாவும் சொல்லுவோம் அப்படின்ட்டு. இன்னொன்று இருக்குது இதில், இப்போ சமீபத்தில் க்ரௌட் ஃபண்டிங்னு ஒரு குரூப் கிளம்பிட்டாங்க. க்ரௌட் ஃபண்டிங் கிளம்பிட்டு ஒரு சின்ன வெப்சைட் மாதிரி ஆரம்பிச்சுக்கிது, ஒரு ஏதோ ஒரு ஆப் மாதிரி ஆரம்பிச்சுக்கிட்டு, நீங்கள் காசு போடுங்க, நான் வந்து டேரக்டர்னு அதில் ஒரு 10 லட்சம் கலெக்ட் ஆனால் கூட 10 லட்சத்தோடு அவன் சேஃப் ஆகிக்கிறது, படமே எடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் அப்படியே இந்த ஓடிடி இதெல்லாம் வந்தோடனே இவர் அதாவது வந்து சார், எனக்கு சினிமாவில் 1965 ஸ்ரீதர் சார்கிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணாங்க. அப்பா தெரியல, பைரவியில் ரஜினி ஹீரோவாக அறிமுகப்படுத்தினவர் எம் பாஸ்கர். அவர்கிட்ட இத்தனை வருஷம் இருந்து நாங்கள் வந்து 1980 சொந்த தயாரிப்பில் நாங்கள் 15 படம் தயாரிச்சிருக்கிறோம். அவர் டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு. சினிமா அனுபவம் உள்ள எனக்கே இப்படி ஆளுங்க வராங்க. சார் பண்ணிடலாம் சார், நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்க, நம்ம அப்படி பண்ணிடலாம் சார், அது நீங்கள் அப்படி ஒரு 40 ரூபா போட்டிங்கன்னா போதும் சார் அப்படிலாம் வர. சமீபத்தில் கூட வந்தாங்களா அந்த மாதிரி? சமீபத்தில் கூட வந்தாங்க. உங்களுக்கும் அது தெரியும், புரியுதா உங்களுக்கு? சினிமாலே ஊர்ன சினிமாவில் என்னென்ன மற்ற ரகமான செயல்கள் செய்வாங்கன்னு தெரிஞ்ச நம்மகிட்டயே அவங்க வந்து கொஞ்சம் கூச்ச நாச்சம் இல்லாமல் தைரியமாக வராங்க. அவங்களுக்கு நம்ம பேக்ரவுண்டும் தெரியும், ஆனால் வராங்க. வந்து சார் பண்ணிடலாமா சார், போயிடலாமா சார், அந்த ஹீரோ இருக்காரு, இந்த ஹீரோ இருக்காரு, சரிப்பா பார்த்துக்கலாம், ரைட் ஓகே, அப்படியா ஓடிடியில் விற்று கொடுத்துருவியா, 60 ரூபா போட்டால் எவ்வளோ விற்று கொடுப்பேன் அப்படின்னு நான் கேட்பேன். அது ஒரு 1.25 ரூபாய் பண்ணிடலாம் சார், குறைஞ்சது 1 ரூபா சார் அப்படின்னு வைங்க. நம்புற மாதிரி ரொம்ப கேவலமாக கூட ஒரு 1.25 பண்ணிடலாம் சார், 60 ரூபா 1.25 சார், எனக்கு ஒரு 15 கொடுங்க சார், நீங்கள் 60க்கு 60 லாபம் எடுத்துப்பாங்க. அப்படியா சரி சொல்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிடுவேன். இந்த மாதிரி இருக்காங்க சார். இதுதான் உப்மா இயக்குனர்கள் யாருன்னு கேட்டிங்கல்ல, இவங்க தான். இவங்கள பற்றி பேசணுன்னாலும் இன்னும் பேசிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப நன்றி சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பல்வேறு தகவல் என்னோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.